அப்போஸ்தலர் நடபடியில் வாசிங்க. உலகத்தில் உலக அரசியல், தேசிய அரசியல், மாநில அரசியல், மக்கள் அரசியல், ஆண்கள் பெண்கள் அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், ஜாதி அரசியல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பற்றி விழிப்புணர்வு தேவை. இதிலெல்லாம் நம்முடைய ஈடுபாடு ஆண்டுடைய திருவிழா நிறைவேறத்தக்கதாக எவ்வளோ இருக்க வேண்டுமோ அதை பற்றி பெண்களான நீங்கள் பெண்கள் அளவிலே நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவசியமாக சரியாக திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்கக்கூடிய உத்தரவாதம் தேவை. அதுக்கு நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கணும். ஒரு முறை என்ன, பல முறை வாசிட்டே இருக்கணும். நீங்கள் வாசித்தாதான் லேடிஸ் இன்வால்மெண்ட் எப்படி இருக்கணும் இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் நான் அந்த பொழுதுபோக்குறது எனக்கு ஒன்றுமே செய்தி உங்களுக்கு கொடுக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அது அப்படி நான் சொல்லி எதையும் நியாயப்படுத்திக்க நான் இஷ்டப்படலை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Revelation chapter 22 verse 11. இதற்கு ஒரே ஒரு கோணம், ஒரே ஒரு ஆங்கிள் தான் நினைக்காதீங்க. இதில் ஏராளமான பக்கங்கள், ஏராளமான கோணங்கள் உண்டு. இதை பற்றி போதிக்கிற கேட்கிற அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நாம் கவனம் செலுத்த வேண்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இது கிறிஸ்துவ உக்ரானத்துவத்தை, கிறிஸ்டியன் ஸ்டீவர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நிமித்தம் நாம் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தேவன் சொல்லுகிறார். உனக்கு உதச்சா எனக்கு என்ன, நான் என்ன செய்ய முடியும் இதுக்கெல்லாம் அப்படின்னு தட்டி கழிக்கிறதுக்கும் கையை கழுவுறதுக்குமான போக்கில் இருக்கிற இந்த கலாச்சாரத்தில் ரொம்ப பிரயோஜனமான ஒரு தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் விரும்புகிற ஒரு ஆன்மீக முயற்சி, ஒரு முதலீடும் கூட. அதுதான் ஜெபம். அதாவது சரியான வேலை, ரொம்ப சரியான வேலை, ரொம்ப பாரமான வேலை, quite a heavy job, கடினமான வேலையும் கூட, முக்கியமான வேலை, உயிரை காக்கக்கூடிய, தேவனுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய, தேவனுடைய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய வேலை. ஜெபத்தின் மேன்மையை பற்றி நமக்கு தெரியாத காரியமே இல்லை. ஆனால் அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணுறோம்? ஸ்லிப் ஷாட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது போல் ஆத்திரத்தில் அள்ளி தெளிச்ச கோலம் போல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் we have not come to have a grip in our prayer commitment. பெண்களான அளவிலே நீங்கள் பெண்களுக்காக பாரப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி அந்த பொறுப்பு, பெண் என்றாலே பொறுப்பு என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்த பொறுப்பு, உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, உங்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. உங்களை ஆண்டவர் ஒரு இனப்பெருக்கத்திலே, சமுதாயத்தின் வளர்ச்சியிலே, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சியிலே தேவன் உங்களை இறுதியாக பெண்ணாக படைத்திருக்கிறார். அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு ஃப்ரைடே வந்துச்சு, தலையை காமிப்போம், 4 காரியங்களை சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், 4 கண்ணீரை சிந்துவோம், முடிஞ்சிச்சு நம்ம வேலை அப்படின்னு வாழ்கிறதுக்கான அழைப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. கோடாக்கோடி பெண்கள் மத்தியிலே
அழிவை நோக்கி போகிறவர்களை ஆண்டுடைய வழியிலே நல்வழிப்படுத்துவதற்காக தான் தேவன் இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் அந்த 22, 11, 12 எதுக்காக வாசித்தோம்? அதில் பரிசுத்தமாக இருக்கிறவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, நீதி செய்கிறவங்க நீதி செய்வாங்க, தப்பு செய்கிறவங்க தப்பு செய்வாங்க, அநியாயம் செய்கிறவங்க அநியாயம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரார். அவனுடைய இப்போ அவளுடைய கிரியைகளின்படி அவளுக்கு ஆண்டவர் பலனளிக்க வந்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களால் உலகத்தில் கிரியைகள் உண்டாக வேண்டும். உங்களால் விளையும் கிரியைகள் நல்விளைவை, முடிவில்லா விளைவை, நீடூழி வாழ்வின் விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு ஒரு குழுவான பணிகளை நியமித்திருக்கிறார். He has appointed cluster of various responsibilities, duties, jobs to be done. அதை நீங்கள் கவனம் செலுத்தணும். குடும்ப பெண்களுக்கு 2500 முன்னாடி 1000 ரூபா கொடுத்தாராம். பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் இப்போ 2500 ரூபா கொடுக்குறாராம். அப்படின்னு நீங்கள் வாயை திறப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் 13,000 சொச்சம் இல்லை 14,000 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கடன் சுமை. இந்தியா முழுசும் உலகத்தில் கேள்விப்படாத அளவுக்கு இலவசங்கள் அண்மையான காலத்திலிருந்து பெருகி கொண்டே இருக்கின்றன. நம்ம வரி பணத்தை அவன் திங்கிறான், கொள்ளையடிக்கிறான், ஊழல் செய்கிறாங்கிறது உண்மைதான். அதை நமக்கு கொடுத்துட்டா என்னங்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனமான எண்ணம் நமக்கு ஏற்படுது. எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு தரான், இப்படி பல காரியங்கள் செய்கிறான். நாம் இது மேலோட்டமாக பார்த்தா நமக்கு லாபம் மாதிரி தெரியும். இல்லை, நாமே நம்ம கண்ணை நம்முடைய விரலால் நம்ம கண்ணை குத்திக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு சம்மதம் கொடுக்குறோம். ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இன்னும் கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ 1000 ரூபா கொடுத்ததை 2500 ரூபா மாற்றின சிஎம் ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரி முழுசும் நூற்றுக்கணக்கான புதிய டாஸ்மாக் கடைகளை திறப்பேன், மதுபான தொழிற்சாலைகளை திறப்பேன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. தேவையாது? நீங்கள் கொடுக்குற காசு உங்கள் வீட்டுக்காரரு நீங்கள் அனுபவிக்க விட்டுருவாரா? சரி, ஆம்பளைங்க தான் குடிக்கிறாங்கன்னு முத்திரை குத்தியாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உண்மையும் தான், அது உண்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாண்டிச்சேரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எல்லாம் ஏட்டி போட்டியாக குடிக்கிறவர்கள் தான். விழுப்புரத்துலேருந்தே கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ வாட்ஸ் அ பிக் ஐடியா? 1000 ரூபா கொடுத்த இடத்துல 2500 ரூபா கொடுத்து நீங்கள் வீட்டை கட்ட போகிறீங்களா? அதாவது வாழ்க்கை எடுப்பித்து கட்ட போகிறீங்களா? பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்களா? உங்கள் குடும்ப கடன் தீரப்போதா? இப்படி எல்லா இலவசங்களுக்கு பின்னே எவ்வளோ வரி போகுது, எவ்வளோ தரமற்ற பொருட்களை தயாரிப்பதற்காக சிறு குறு பெருந்தொழில் முதலாளிகளிடத்தில் இவங்களுடைய ஒப்பந்தம் இருக்கும். திரைமறைவில் ஏராளமான ஊழல் நடக்குது. நம்ம கண் துடைப்புக்காக நம்ம இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை, உங்களையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் இதெல்லாம் தயவுசெய்து கவனித்து பரிசுத்தால் நிறைந்து வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். எங்களால் என்ன முடியும்னு சொல்லி இங்கே இருந்து பெஞ்சை சுடத்தி நீங்கள் வரவே வேண்டாங்கிறேன். அதெல்லாம் நான் வீராப்பாவோ முரட்டுத்தனமாகவே சொல்லலை. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இத்தனை வருஷமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவ சமூகத்தினுடைய இன்னுமே உங்களுக்கு உரிமையும் உங்களுக்கு செல்வாக்கும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அபிஷேகத்தாலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தின் பரிந்துரைத்தலாலும் உங்களை தெரிந்தெடுத்து மீட்டு கொண்டு உங்களுக்கு கிரயம் செலுத்தி சொந்தமாக்கி கொண்டதாலும் என்ன அனுபவிக்கிறீங்க? In what way are you enjoying or in what way are you growing?
ஊரை தூக்கி நிறுத்துறது அவசியம். ரெண்டாவது, உங்களை என்ன அளவுக்கு தூக்கி நிறுத்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கணக்கு கொடுக்கணுமே. அதான் சொன்னேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துக்கு இந்திய தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்கும். அதில் 24 கோடு இருக்கும். 24 ஆங்கிளில் நீங்கள் இதை பார்க்கலாம். மினிமம், குறைந்தபட்சம். There are many different responsibilities that you may have to look into. ஏன்னா ஆண்டவர் உங்களை அப்படி வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னேன், ரோமருக்கு எழுதுகிறோம் 15-16 அதிகாரத்தையும் ஏன் 14ஆம் அதிகாரத்திலேருந்தே நீங்கள் வாசிக்கலாம், 13ஆம் அதிகாரத்திலேருந்தே வாசிக்கலாம். 13, 14, 15, 16 4 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். குறிப்பாக 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த பெண்களை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். பெண்களை பற்றி இந்த சபையில் ஏராளமாக போதித்திருக்கிறாள் காலம் சென்ற மனைவி. அவளை தொடர்ந்து ஏராளமான அவள் போதிக்காத நான் நினைவுக்கு வந்த அத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொழுதோ ஓற்றத்துக்கு நூதனமான காரியத்தை போதிக்கிறார், புதிய காரியங்களை கேட்க பண்ணுகிறார் என்பதற்காக இல்லை. ஏதாவது ஒரு கேரக்டர் பிரகாரமாக உங்கள் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கா? ஏதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் பாணி உங்களுக்கு சவாலாக இருக்கா? ஹேவ் யூ எவர் டேக்கன் இட்? நெஞ்செழுத்தமாக அந்த உட்காந்துட்டு போகிறீங்க, அண்ட் யூ கேர் அ ஃபுட். யார் அவமதிக்கிறீங்க? நீங்கள் பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. அப்படியே நினச்சி தான் அவங்க மூஞ்சி மாற பார்க்க நான் இங்கே வரவே மாட்டேன். எனக்கு அவசியமே இல்லை. நான் இங்கே தேவனுடைய வார்த்தை நிமித்தம் வரேன், எனக்கு அடுத்த வேலை நிமித்தம் வரேன். உங்களை பார்த்து நான் மயங்கி அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இங்கே வரல. ஸோ when are you going to ever learn and commit your life? இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின என்பதை எவ்வளோ நாள் சொல்லி சொல்லி நீங்களும் பாழாக போயிட்டே இருக்கீங்களே. எவ்வளோ பழுதுகளை ஜெயித்தீங்க, எவ்வளோ பாதிப்புகளை ஜெயித்தீங்க, எவ்வளோ தடுத்தீங்க, எவ்வளோ தடுப்பணையாக வேலை செய்கிறீங்க. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ தடுப்பணைகளை எழுப்பினீங்க. வெள்ளம் வந்தோடனே எவ்வளோ நிவாரணங்களை தேடி நிவாரணம் கண்டீங்க. எத்தனை விஷயங்களுக்கு நீங்கள் நிவாரணியாக இருக்கிறீங்க. யூ ஆர் கால்ட் டு பி. இது யாருக்கோ யாருடைய பையிலே நீங்கள் வருமானத்தை சேர்த்து குவிக்கிறதுக்கு இந்த ஆலோசனை கிடையாது. அது குறிப்பாக என்னுடைய புத்தி சுயாதீனம் இருக்கிற வரைக்கும் அந்த அல்ப புத்தியோடு நான் இதை பிரசங்கிக்கவில்லை. உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய தாக்கம், உங்களுடைய பிரசனம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் இருக்கும் நிலை இன்னொருவருக்கு ஆதரவாக இருக்கணும். அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த ரமதான் மாதத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது இந்த வருஷம் மாத்திரம் இந்த 30 விதமான புது நம்ம மேலே அவங்க துணிகரமாக கல்லெறிகிறாங்க. கிறிஸ்தவர்கள் மேலே. இவங்களாம் சபை பிரிவினை சேர்ந்தவங்க. இவங்களாம் ஒரு கடவுளை கும்பல ஒரு கொடையின் கீழாக இல்லை. இவங்க பிரிந்து இருக்கிறாங்கன்னு தைரியமாக சொல்கிறாங்க. மிரட்டி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரிவுகள். 25 மாத்திரம் 2025 30 விதமான பிரிவுகளை அவளை பற்றி நாம் வாசிச்சிட்டே இருக்கோம். குறிப்பாக இந்த சமுதாயத்தில் சட்டப்பூர்வமாக by law you can ill treat, you can simply torture a woman. That's a sport யார். அது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. அது அவங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கக்கூடிய ஒரு மிருகத்தனமான விருப்பம். அவங்களுக்கு சட்டம் இருக்குது. they are permitted to ill treat a woman less than an animal. அவங்களால ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்கிறதுலாம் இல்லை, அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். அப்படி தான் செய்வோம்பாங்க. குரானில் அப்படி சொல்லலைம்பாங்க, சொல்லியிருக்கும்பாங்க, வேணா சொல்லியிருக்கும்பாங்க, இல்லைன்னா சொல்லலைம்பாங்க.
அவங்கள இஸ்லாமிய மதத்தினராக பார்க்க வேண்டாம், ஒரு பெண்ணாக நீங்கள் பார்க்கலாமே. அவங்களுக்காக ஆண்டவரே எனக்கு பாரம் தாங்க, ஜெபிக்கலாமே. இங்கேருந்து நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஹைதராபாத், யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு அந்த யமனுக்கு போக வேண்டாம், எனி அரப் நேஷன்ஸ்க்கு போக வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய பெண்களை பார்க்கும்போது ஜெபிக்கலாமே. அவங்கள ஷாப்பிங் மாலில் பார்க்குறீங்க, இதேர் எவ்ரிவேர் யார், எங்கேயுமே இப்போ அவங்க தான் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாமா போல இருக்குது. அவங்க எல்லாம் ஒரே சென்ட்டு மயமாக அப்படியே டூ வீலர்லாம் இப்படிலாம் நல்ல வசதியாக. அப்போ ஆஃப் லைட் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி தெரியும். போராட்டத்தில் இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க, வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்கிறாங்க. க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி. அதான் நேத்திக்கும் லாஸ்ட் வீக்கோ சொன்னேன். இல்லை நம்ம இந்த டெய்லி ப்ரேயரில் சொல்லும்போது ஒரு 10 குறிப்புக்காக பாரப்பட்டு இன்னும் எஞ்சிய நாட்கள் நீங்கள் அதுக்காக மாத்திரம் கான்சன்ட்ரேட்டடாக ஜெபிக்கலாம். நீங்கள் எழுமணும். இப்போ பாருங்கள், மும்மொழி கொள்கையினால் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ துணிகரம் பார்லமெண்ட்டில், எவ்வளோ இருட்டடிப்பு, எவ்வளோ துரோகம், எவ்வளோ தேசத்தை பிரித்து மேய்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் தேசத்துக்காக செய்ய வேண்டி பார்லமெண்ட்டில் பேசி தீர்வை கொண்டு வர வேண்டிய இடத்துல நாயும் பேயுமா பூனையுமா எலியும் பூனையுமா அடிச்சிக்கிறாங்க. நம்ம பணம்லாம் வீணாகுது, நேரம் வீணாகுது. திரைமறைவில் அவங்க இஷ்டமாக ரவுடித்தனமாக ஏதாவது ஒரு சட்டத்தை பிறப்பித்து பிள்ளையோட எதிர்காலத்தை சூனியமாக்குறாங்க. வாட் டு வி கேர்? நம்ம படிச்சிட்டோம், கல்யாணம் ஆயிடுச்சு, பேரம் பேத்தியை பார்த்துட்டோம், பொடிநடைய பரலோகத்து போயெல்லாம் நம்ம துணியரமாக உட்காந்துருக்கோம். இல்லை, வாட் வே ஆர் யூ கிரேட்ஃபுல் சிஸ்டர்ஸ், மதர்ஸ், தாய்மார்களே, பாட்டிமார்களே, என்ன விதத்தில் கர்த்தருக்கு நீங்கள் நன்றியாக இருக்கீங்க? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் ஆன்சர் டு யூ ஹேவ்? இன்னும் நம்ம பை நிறையாதா, இன்னும் நம்ம பர்ஸு நிறையாதா? அது மாத்திரம்தான் பெரிய $1 million கொஸ்டினாக இருக்குது, ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஏதாவது லூசு பிடிச்ச ஏதாவது வெள்ளைக்காரி இந்தியாவுக்கு வரமாட்டாளா? ஏதாவது குக்கிராமத்தில் போய் இரத்த சாட்சியை மறித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற்ற மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்ம பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க அனுப்பிடுவோம். வெளிநாட்டில் சம்பாதிக்கிற ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு 2 சம்பளம் வரட்டுன்னு இங்கேருந்து மூச்சை போட்டு முட்டியை போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். சொன்னால் பிடிக்காது. ஊழியக்காரங்களே அப்படி செய்கிறது இல்லையான்னு துணிகரமாக யூடியூப்பில் ட்ரோல் பண்ணுறாங்க. பணம், அதனால தான் பைபிளை எழுதியிருக்காரு. ஊழியக்காரனும் சரி, ஊழியக்காரன் இல்லாதவனும் சரி, அவன் இஷ்டம் போல் நடந்துக்கோப்பா, பேசு, போ, வா, குடு, செய், இரு, சும்மா இரு, உருட்டுங்கிறாங்களே, அது என்னத்தை வேணால் பண்ணு, எல்லாத்துக்கும் நான் பலன் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? 1 Corinthians 3 10 முறை என்ன 30 முறை வாசிங்க. நம்முடைய வேலைப்பாடுகள்லாம் ஆண்டவர் பரிசோதிக்க தான் போகிறார். இட்ஸ் ஆல் கோயிங் டு கோ த்ரூ ஃபயர், இன்க்ளூடிங் மைண்ட். ஒரு சீஷியை எழுப்புங்கங்க. ஒருத்தருக்கு உதவியாக இருந்தால் அவங்கள உருவாக்குங்க. வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுங்க. நம்பிக்கை நங்கூரமாக அவங்களுக்கு மாறுங்க. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி. நீ ஒருத்தனை எழுப்பும் போதே அவன் எப்படி எழுப்பணும்னா அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லக்கூடிய, நீ இன்னொருத்திக்கு சொல்லக்கூடிய ஒருத்தியை நீ எழுப்புங்க. அப்போ ஒருத்தியை நீங்கள் ஆத்மாதாயம் பண்ணினாலே தரமாக 2 பேர் அங்கே அறுவடை ஆகிடுறாங்க. அந்த 2 பேர் 4 பேர், அந்த 4 பேர் 8 பேர், அந்த 8 பேர் 16 பேர்.
You don't have to work for a crowd. Oikos. தொங்கட்டா மாதிரி நம்ம தொங்க விட்டோம். யோசித்து வச்சுருக்கீங்களா? கீப் திங்கிங். ஓகே, நாம் இன்றைக்கு இன்னும் அவசரம் காட்ட வேண்டும் என்று ஒரு தலைப்பில் சில வசனங்களை தியானிப்போம். எண்ணாம புத்தகம் 16ஆம் அதிகாரம், the book of Numbers chapter 16. எண்ணாம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசித்து அந்த அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை வாசிப்போம். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். சீக்கிரமாய். நமக்கு அவசரம்னா ஊரையே ரெண்டாக்கிறோம், வீட்டையே ரெண்டாக்கிறோம். நமக்கு அவசரம் இல்லைன்னா என்ன போச்சு, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு வசனம் பேசுவோம். இந்த பொது அறிவான அநேக விஷயங்களிலிருந்து உங்களுடைய ஆண்டவர் கையில் நீங்கள் உபயோகமாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக உங்களை நீங்கள் இன்னும் ஆயத்தப்படுத்திக்கோங்க. என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெளியே சொல்லாமல் அவசரப்படுறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வேணும்னே நேரத்தை வீணாக்குறீங்க. நாங்கள் மெதுவாக தான் செய்வோம், நாங்கள் மிஷின் இல்லை அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு சில விஷயங்களில் மின்னலை விட வேகமாக வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் இல்லை வேறவர் யார் இன்வால்வ் இன் என்ன விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடாக இருக்கீங்களோ அது ஆணாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன விஷயத்தில் உங்களுக்கு உடனே வேணும்னா எள்ளுனா எண்ணெயை நிற்கணும். இன்னொரு விஷயத்தில் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. பாருங்கள், உயிரே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. கவனிங்க, கடவுள் பயப்படுங்க. பழகிட்டீங்க, உட்காந்து பெஞ்சை சூடேத்தியே பழகிட்டீங்க. அது கூட உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேனே, அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நம்மிடத்தில் ஆண்டவர் அதிகம் கொடுத்துருக்கிறார், அதிகமாக கணக்கு கேட்பார். ஒரே ஒரு ஜபந்தான், அதை தரமாக செய்ய, வல்லமையாக செய்ய, நியாயமாக செய்ய, ஞானமாக செய்ய, நீதியாக செய்ய, நிரந்தரமாக செய்ய, நிச்சயமாக செய்ய, இலக்கை நோக்கி அந்த தீ இலக்கை தாக்கி அழிக்க அல்ல நல்ல இலக்கை ஸ்தாபிக்க நீங்கள் போராடி பிரயாசப்படணும். பார்லமெண்ட்டில் பெண்கள் பேசுகிறாங்க, ஆவேசமாக பேசுகிறாங்க. ஆண் ஆதிக்கம், அதை உடைக்கணும்னு பெண்ணியம், ஃபெமினிசம். ஓகே, நோ ப்ராப்ளம். பெண்களாலே பெண்கள் சமுதாயத்திலே இழைக்கிற தீங்குகளை ஜெயிங்க. அதுக்காக போராடி 2 பேராக பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க தேவன் அதை கேட்டு அப்படியே செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. Till you see a breakthrough, 2 ladies can get together. 2 பெண்கள் குடும்பத்துக்குள்ளாகவே, குடும்பத்துக்கு வெளியே 6 தோழின்னு சொல்கிறவளோட ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கலாமே. விடை கிடைக்கும் மட்டும் நீங்கள் ஜெபிக்கலாமே. உலகத்திலே சரித்திரம் படைத்த, உலக பிராரமான அரசியல் சமுதாய சரித்திரம் படைத்தவர்களானாலும் சரி, ஆன்மீக சரித்திரம் படைத்தவர்களானாலும் சரி, விடாமுயற்சியோடு எதிர்ப்புகள் மத்தியிலே
ஒன்று கூடி ஜெபித்ததுனால்தான் இன்றைக்கு நாம் பிழைத்திருந்து இதெல்லாம் இவ்வளோ சுதந்திரமாக தியானிக்க முடியுது. இதே இது இப்போ நம்ம சிரியாவில் செய்ய முடியுமா? சிரியா தேசத்தில் செய்ய முடியுமா? சுட்டு தள்ளிடுவான், ஃப்ரை பண்ணிடுவான். வாசித்த இந்த ராஜஸ்தானில் பண்ண முடியுமா? யூபியில் பண்ண முடியுமா? ஜார்க்கண்டில் பண்ண முடியுமா? ஒரிசாவில் பண்ண முடியுமா? மணிப்பூர் தொடர்ந்து பற்றி எரிகிறது. மலைவாழ் மகளாக இருந்தாலும் அவள் முன்னேற்றமான சமுதாயத்தின் மகளாக இருந்தாலும் பெண் தானே. உமன் இஸ் அ உமன் at the end of the day. அப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும்போது மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி ஒன்றுமே விளைவிக்கிறைச்சி நீராய் போகிறத விட 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சொல்லி பாரத்தோடு ஆவியோடும் கருத்தோடும் ஜெபித்து அதை அதிகரித்து கொண்டே 10 மினிட்ஸாக நான் how it gathers tremendous momentum. அது வல்லமில்ல ஜெபமாய் மாறும், அது ஒரு இயக்கமாக மாறும், அது ஒரு ஏவுகணையாக மாறும். பதினேழு 18 பிள்ளைகளை பெற்றும் 2 பிள்ளைகள் மேலே கண்ணை வச்சு மற்ற பிள்ளைகள் மேலே வஞ்சனையாக பார்க்கல கொள்ளலாம் இல்லை. பார்த்த அளவுக்கு 2 பிள்ளைங்க மேலே கவனத்தை செலுத்தி உலகத்தை கலக்கிற ஜான் வெஸ்லியை, சார்ல்ஸ் வெஸ்லியை சுசானா எழுப்பலையா? வாசிக்கலாம் இந்த அதிகாரத்தை. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் ஆபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோட கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தர் சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரை நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் நின்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் நின்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீ உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாகவே நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றான் என்று நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இங்கே கோராகின் புத்திரர் கலகம் பண்ணுறாங்க. வேத பகுதியை வாசிக்கும்போது அதில் இருக்கிற ஆன்மீக பாடங்களையும் குடும்ப பாடங்களையும் சமுதாய பாடங்களையும் நெய்பர்ஹுட் அயலகத்தார் சுற்றத்தாருடைய பற்றிய விவரங்களையும் நீங்கள் பார்க்க விருப்பப்பட வேண்டும். எவ்வளோ பெண்கள் எம்பிக்களாக இருக்கிறாங்க, எம்எல்ஏஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அவள்லாம் கிடக்கிறாளுக்கு ரவுடி பொம்பளைங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் தானே மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ தேர்ந்தெடுத்தீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டும் நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க.
காசு வாங்கும்போது அது கருப்பாக சேப்பான்னு தெரியல. காசு வாங்கின பிற்பாடு ஐயையோ மஞ்சளுக்கு போய் மஞ்சள் நினச்சி கருப்புக்கு போய் ஓட்டு போட்டேனே அப்படின்னு நினைக்கிற வேஸ்ட்டு. சோத்ரம். ஸோ ப்ரேயர் இஸ் ஆல்சோ a right, a spiritual right with God to choose something better. உச்சிதமான ஒரு தேவனுடைய தீர்மானத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுக்கிறார். ஜெபத்தின் மூலமாக, விண்ணப்பத்தின் ஆவியின் மூலமாக, மன்றாட்டின் ஆவியின் மூலமாக, விசுவாச ஆவியின் மூலமாக. பெண்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க தான் நீங்கள். பெண்களால் என்ன தான் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நீங்கள். பெண்களை ஒன்றும் செய்ய விடுறதில்ல அப்படின்னு யோசிக்கிறதும் தான் நீங்கள். அப்போ வேத சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா சரித்திரத்திலையும் எங்கெல்லாம் பெண்கள் அமைதியாக இருந்திருக்கிறாங்க, எங்கெல்லாம் பெண்கள் குரல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுமே குரல் கொடுக்க முடியல, ஆணாதிக்கம் நிறைந்த காலமாக இருந்தது. ஸோ இட் ஆல் ஹேப்பன் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்வீங்களா? சொல்லுவீங்க. ஆனால் முழுக்க முழுக்க அது உண்மையாக இருக்குமா? அதுதான் இல்லை. நீங்கள் சொல்வது உண்மை, ஆனால் முற்றிலும் உண்மை இல்லை. ஆனானப்பட்ட கோத்திரப்பிதா, முதல் கோத்திரப்பிதா, விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை சாராள் கவுக்கலையா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அவசரம் தானே. 1000 சொல்லிகிட்டே இருக்கலாம் வியாக்கியானம், தேவையில்லாத வியாக்கியானம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ஷீ குட் ஹவ் held her peace and patience. தேவன் சொன்ன வாக்குறுதி நிறைவேறத்தக்கதாக கொஞ்ச நாள் பொறுமையாக காத்திருந்துருக்கலாம். ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்கலைங்கிறது போல் ஒரு மாம்ச சந்ததி வந்ததுனால இன்னைய வரைக்கும் உலகமே இரத்த பழிகளால் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்ட மேனியாக இருக்கிறது. பிளட்ஸ் இஸ் கெட்டிங் ஸ்பில்ட் லைக் எனிதிங். தண்ணி பஞ்சத்தை விட ரத்தம் ஆறாக உலகத்தில் ஓடிட்டுருக்கு. வேத வசனத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் வழிநடத்தலையும் துணையும் கேட்டு, எடுத்தோமே காலையில எல்லாம் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். இட் மே டேக் டைம். ஒரு காலப்போக்கில் விழித்த உடனே செய்ய முடிய அளவுக்கு வளர்ச்சி வரலாம். இல்லை உங்களுக்கு எப்போ தான் தோதுப்படுதோ அப்போ உட்காந்து அமைதியாக இதெல்லாம் யோசித்து ஆவியானுடைய துணையோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு நோட் புக்கில் எழுத ஆரம்பிக்கலாம். தேவனுடைய கரத்தில் உபயோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எழும்பலாம், முயற்சிக்கலாம், முன் வரலாம். கோராகின் வீட்டில் ஏன் இந்த பொம்பளைங்கெல்லாம் பேசலை? வித்தியாசமான கோணத்தில் யோசிங்க. பெண்களால் சண்டை, பெண்களுக்காக சண்டை, பெண்களுடைய காரியத்துக்காக, பெண் உரிமைக்காக சண்டை, தேவனும் ஒத்தாசை, தேவனும் நியாயம் விசாரிக்க. How much you are all involved in a family life, in a social life. தேவன் ஒரு பெண்ணை மதித்தார். சமுதாயத்தில் இருந்த எதிர்ப்புகளை தாண்டி ஒரு பெண்ணை ஆண்டவர் பாதுகாத்தார், விடுவித்தார், பாவங்களை மன்னித்தார். கையுமையுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்டவளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மோசையின் பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவதாக கல்லெறியட்டும். கல்லறையே தானே வந்தீங்க, அதுதானே மோசே சொன்னார், அதுதானே செய்யணும், நான் சொல்லணும், அதுதானே காத்திருந்தீங்க. ஓகே,
உங்களை யார் முதல்ல பாவம் செய்யலையோ, உங்களை யார் பாவம் செய்யல அவன் கல்லை எறியட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். அவள் எல்லாரும் மனசாட்சியிலே குத்துண்டு ஒருவருக்கு பின் ஒருவராக கலைந்து சென்றார்கள். ஸ்திரீ, அந்த பெண் தனியாக விடப்பட்டாள். என்னம்மா அவனை கல்லறிய வந்தவங்க எல்லாம் எங்கே? எல்லாம் போயிட்டாங்க. நானும் உன்னை கல்லறிவதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. மிகவும் பரிச்சயமான இந்த பகுதிகளெலாம் தயவுசெய்து எடுத்து இந்த மாதம் முடியறதுக்குள்ளே, ஈஸ்டருக்குள்ளே தியானம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சிறிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் காண, உத்வேகம் அடைய, திருப்பம் காண, உபயோகமாக, ஆண்டவர் கரத்தில் உதவும் கரமாக இருக்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு லேடி கேரக்டரையும் எடுத்து நல்லா தியானம் பண்ணுங்கள். எல்லா அகலம், நீளம், ஆழம், உயரத்தை யோசித்து பாருங்கள். 24 கோணத்தில் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். தொலை தூரமாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் இருக்கிற பெண்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய சாத்திய கூறுகளை யோசிச்சு பாருங்கள். எதுலெல்லாம் உதவி இல்லையோ தேவ துணையை அதில் கேளுங்க, உதவியை கேளுங்க. தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காய் பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கியது. குடும்பத்தில் ஆசாரியருடைய மனைவிகளாக இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரங்களாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்கள் அவங்களுக்கு வைஃப்ஸ், எக்ஸப்ட் தி அன்மேரிட் பீப்புள். வாதை தொடங்கிடுச்சு, பிரச்சனை, சிக்ஷை தொடங்கிருச்சு, சீர்திருத்தம் தொடங்கிருச்சு. என்ன பகுத்தறிகிறீங்க? இல்லை, இந்த கான்டெக்ஸ்டில் நடக்கிறத அங்கே அதை இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியும், வேறு மாதிரி பார்க்க முடியாது. வேறு நல்ல காரியம் தான் யோசிங்க. என்ன அளவுக்கு முஸ்தீப்பாக இருக்கிறீங்க? உங்கள் தூப கலசத்தை எடுத்து ஜப அக்கினினால் எவ்வளோ நிரப்பி இருக்கீங்க? How much have you filled your vessel with prayers of incense? தொடர்ந்து வாசிக்கும்போது, மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கிற்று. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இல்லை, நம்ம கொஞ்சம் தயவுசெய்து இன்னும் ஒரு 5 to 7 minutes எடுத்துக்கிறேன். ஒரு புருஷன் ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது சராசரியாக 10 பேர் எடுத்துக்கலாம், பெண்கள் 100 பெண்கள் எடுத்துக்கலாம். போய் சேரட்டும், இருந்து கழுத்தறுக்கிறதுக்கு காலம் பூரா முள் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம்தான். இல்லாமல் இருந்தால் சூப்பர் அது. ஆனால் 90% பெண்கள் எப்படியாவது புழக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வேறு எந்த டீட்டெயிலுங்க போல் முதல்ல புழக்கிட்டுன்னு தான் யோசிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. இல்லை, தே ஆர் ரியலி ஸோ ஹார்ட் ப்ரெஸ்ட். எல்லாருக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில். ஃபர்ஸ்ட் தே ஆர் ஷேக்கன். யார்? The ladies of the home are shaken first. அசைக்கப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆகுது, தப்பிச்சு பழச்சிடுறாரு. அப்புறம் யோசிக்கிறாங்க,
தப்பிச்சிட்டான் ஆள். இந்த முறையும் தப்பிச்சிட்டான். நீ வந்து என்ன செய்ய போகிறானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. நான் வந்து இமோஷன்லெஸ்ஸாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியணும். ஆமாவா? எப்படி பார்த்தாலும் அதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் உங்களுக்கு வேணும் வீட்டுக்காரன், இன்னொரு நேரம் வேணாம். உங்கள் அந்தஸ்து, உங்கள் பொறுப்பு, உங்கள் ஈடுபாடு. வாதை நிறுத்தப்படும்படி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவே உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது பேறு காலத்தில். ஆமேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பழைக்கணும் அப்படின்னு சொல்கிற லேடிஸ் இருக்கிறாங்க. அம்மா செத்து பிள்ளை பழைச்சி என்ன பிரயோஜனம்? அம்மா இன்னொன்று பெற்றுக்கலாம், பிள்ளை பரவாயில்ல எப்படி அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு தேவனுடைய துணை தேவை. பிரைஸ் தி லார்ட். யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர், ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட். அவர் முகத்தை தேடணும். இதுக்கு நீங்கள் ஞானம் கேட்கணும். மேலோட்டமான நுனிப்புல் மேய்கிறது போல் அந்த தற்காலிகமான தேவைகள் சந்திக்கப்படணும், அந்த தற்காலிகமான விண்ணப்பங்கள் நிறைவேறணும், அந்த கஷ்டங்கள் தீரணும், அந்த கடன் தொல்லை தீரணும், அந்த பொருளாதார தேவை வரணும், அந்த ப்ரொமோஷன் வரணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அது இதுன்னு காலில் சுடுதண்ணி கொட்டிட்டு தான் நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் வெளியில் சொல்லிக்க முடியாமல், எச்சியை முழுங்க முடியாமல், கேட்டேன்ல அனுபவிக்க தான் வேணும், அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. ஆமாவா? வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் அமுக்குனீங்க. பை நேச்சர் யூ ஆர் வாட் யூ ஆர். கர்த்தருக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு மீட்பர், தேவன் உங்களுக்கு இரட்சகர். ஆண்டவராக இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொன்னேன்? என் ஆத்மா என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. தேவனுடைய வழிகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய திருவுளங்கள், அவருடைய ஏகு முறைகள், இதிலெல்லாம் நீங்கள் தடுமாற்றம் காணாமல் தைரியமாக நிற்கணும், விசுவாசத்தோடு நிற்கணும், பலமடையணும், தேர்ச்சி பெறணும். ஒவ்வொரு கேரக்டரையும் இப்படி நீங்கள் தியானிச்சிங்கன்னா நாட்கள் பத்தாது, நேரம் காலம் சமயம் பத்தாது. அண்ணாள் கேட்டான்னு சொல்லிட்டோம். அந்த மலட்டுத்தன்மை நீங்கணும், நிந்த நீங்கணும், எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, நான் அவனை அந்த குழந்தைய உங்களுக்காக கொடுப்பேன், அவனோ அவளோ. அதுக்கு மேலே குழந்தைகளை கேட்கல. ஆனால் ஏலி தான் வாக்கு பண்ணுறாரு. ஏலிகிட்ட வரும்போது ஒரே விண்ணப்பம்தான். ஏலிகிட்ட விண்ணப்பம் பண்ணல, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணால் அந்த விண்ணப்பம் பண்ணுற அந்த வேதனையில் அந்த ஆள் தவறாக புரிஞ்சு கேட்க போக தான் விண்ணப்பத்தை வெளியே சொல்கிறா. கேட்குறீங்களே? ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. வாதை தேசத்திலே தொடங்கி இருக்கு, சபைகளிலே தொடங்கி இருக்கு, குடும்பங்களிலே தொடங்கி இருக்கு. என் வார்த்தை ஒன்றாகிலும் கீழே விழாது. நான் கடவுளை வேலைக்காரன், அங்கே பொழுத ஓட்ட நான் இங்கே வரல, எனக்கு பிரசங்கிக்க வார்த்தையே இல்லை, நீங்கள் வரல. நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன ஜபம் பண்ணுறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் டு யூ ஹேவ் இன் யுவர் சிஸ்டர்ன்? சிஸ்டர்னா அந்த அந்த குடுவை, அந்த தூப கலசத்தில் என்ன மாதிரி ஜபம், என்ன மாதிரி தூப வர்க்கம், என்ன மாதிரி கண்ணீர், என்ன மாதிரி அக்கினி? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்தவங்களுக்கு நடுவில் நீங்கள் நிற்கணும். நீங்கள் எவ்வளோ உயிரோடு இருக்கீங்க, எவ்வளோ செத்தவர்களாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ செத்த கிரியை இருக்குது. சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் எவைகள் நிலைத்து தூப வர்க்கத்தின் புகையை அதிகரித்து அருமையான நறுமணமாக ஆண்டுடைய நாசியில் ஏற வேண்டிய விஷயங்கள் என்ன?
இது என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்கிறத விட பொது அறிவுன்னு நான் பணிவாக நம்ப விரும்புகிறேன். என்ன தான் இருந்தாலும் ஆண்டவர் மந்திரத்தில் மாங்காய் விளைக்கல. ஒரு பெண்ணின் மூலமாக தான் உலக சமுதாயம் பலுகி பெருக தேவன் தீர்மானித்தால் அதை தான் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இத்தனை கோடிக்கணக்கான ஆண்களோ பெண்களோ இந்த உலகத்தில் பலுகி பெருகினதுக்கு ஒரு ஆதாமுடைய மனைவி ஏவாள், அவளை தொடர்ந்து அந்த குடும்பங்கள் பெண்கள் மூலமாக. கீப் திங்கிங். பலுகி பெருகுதல், வளர்ச்சி, அந்த வளர்ச்சி குன்றிய விஷயம், மலட்டுத்தன்மை, அதில் அந்த வித்து கலந்து போகிற விஷயம், அதில் ஏற்படுற அந்த தேவன் வெறுக்கிற விபச்சார வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, again and again and again and again a lady is involved. ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். நீங்கள் உடன்படிக்கையின் பெண்கள், நீங்கள் சீயோன் குமாரத்தி. how much you should empower yourself. உங்களை எவ்வளோ நீங்கள் வல்லமைப்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வளோ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், எவ்வளோ நீங்கள் தியானித்து தேவனிடத்தில் அந்த உரிமையில் எழும்ப வேண்டும், உரிமையில் நிற்க வேண்டும். ஆனால் எனக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நிற்கிறீங்க. உங்களுக்குரியதை தேவன் தராமலாக இருக்கிறாரு, தருகிறார். ஆனால் தன்னுடையவர்களை உங்களிலே ஒவ்வொருத்திக்கும் இவளுக்கு இவனை, இவளுக்கு அவனை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் குழந்தைகளாக ஆண்டவர் தந்திருக்கிறார். உலகத்தில் சரித்திரம் படைக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உலக மனிதர்கள், உலக அதிபதிகள் எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் சுமந்த பிள்ளைகளை பற்றி என்ன உங்களுக்கு பாரம் இருக்குது? 10 மாடி கட்டடம், 10 வீடு, இவ்வளோதான் இருக்கா? அதுக்கு தான் வாசிக்க சொன்னேன் அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர்கள் நிருபம். இஸ்ரவேலிலே தேவனுடைய கரத்தில் உபயோகமான அந்த நியாயாதிபதிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், கோத்திர பிதாக்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதர்கள், மூப்பர்கள், 37 வீட்டு பெண்கள் எல்லாம், அவங்கள பெற்ற தாய்மார்கள், அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு மனைவியாக வாழ்ந்தவங்க. கீப் திங்கிங். அரசாங்கத்தில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் கிளிப், அதில் எஸ்தரை பற்றி பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் எஸ்தரை பற்றி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆனிமேஷன் உண்டாக்கி சொல்கிறாங்க. எஸ்தர் தெரிந்து கொண்டாள். எஸ்தருக்கு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது போல் அறிவிக்கப்பட்டது. அரண்மனையில் இருந்தாலும் அறிவிக்கப்பட்டது, வெளியே இருந்திருந்தாலும் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எஸ்தர் முடிவெடுத்தாள். மரணமே ஆனாலும் தேவனுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். தேவ சித்தம் நிறைவேற முடிவெடுத்தாள். கண்களை மூடுங்க, யோசிங்க, புத்தியை மேய விடாதீங்க. புஸ்தகத்தை மூடி வைக்கிறேன், பையன் ஒழுங்கு பண்ணுறேன், கண்ணை மூடி கத்தரை நோக்கி கதறுங்க. என் கண்களுக்கு கலிக்கம் விடுங்க, என் கண்களின் இடையிலே உம்முடைய அக்கினி பாயட்டும். கேளுங்க. லுகா ரதானா மதுலா ரபா நியா தூரா கலா ரபா தனுஷந்த நா மதுலந்தர பல ரபலபலபா. அதே பெண்ணு தான் ஏசபேல். எப்படிப்பட்ட பிசாசின் ஆவியுடையவளாக இருந்தாள். ஸ்தோத்திரிங்க. கத்தாவே, என் கண்களுக்கு கலிக்கம் விடுங்க, என் இதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனை பண்ணுங்க, என் செவிகளை திறவுங்க. ஓ ரீல் அரமா ஷமா நல தியாந்தர மணல ரந்துரு போக்ரா பதயங்கர பலர பலபா. ஜீசஸ். கேள்விப்படாத, கண்ணுக்கு தெரியாத, எங்கேயோ மூலை முடுக்கில் இருக்கிற ஒரு பெண்ணுக்காக, ஒரு கூட்டத்துக்காக ஜெபிக்கிற நான், என் கண்களுக்கு எதிரே, என் கவனத்துக்கு முன்னே இருக்கிற பெண்களுக்காக பாரப்பட
பிள்ளைகளுக்காய் பாரப்பட, சந்ததிகளுக்காய் பாரப்பட என் கண்களை திறவுங்க, என் செவிகளை திறவுங்க, ஜெபிக்க கற்றுத்தாங்க, திறப்பின் வாயில் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ஓ லூரா லாரா மஷரா ரபாதியா துரா பலா ரபாலா பலா ரபா கபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பேசுங்க பேசுங்க, கேளுங்க, வாயை விட்டு கேளுங்க. பழகி போனேன் நான். ரெஸ்கியூவர்ஸ், விடுவிக்கிறவங்க, மூழ்கி போகிற வாழ்க்கையை மீட்கிறவர்கள், மீட்சியை தருகிறவர்கள். ஓ பொறுப்பில் எழும்புங்க, உங்கள் பொறுப்பில் எழும்புங்க. லிகா ரதானா மதுலா ரபரா தியாதுராபல ரபலபலம ஷபரபல ரீபதந்தரமன நவலபர கப ஷபரபல ரபலபா. பூமியில் இருவர் ஒரு காரியத்துக்காக ஒருமனப்படுங்க. இருவர் ஒரு காரியத்துக்காக ஒருமனப்படுங்க. ஓ லிபார் யாந்தர பலரகல கரபலரபல பலபரப ஷபரபலரபலபா. தேவனே சியாத்துனத்துரசா கரபல ரிபலமா கமரி அந்துருபு ஷிபரபிலரபலபா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பலவீனம், நித்தமும் பலவீனப்படுகிற காரியத்துக்காக 2 பேர் ஒருமனப்படுங்க. ஒரு பெண், ஒரு சகோதரி, ஒருத்தரை யாரை நேசிக்கிறீங்க அவங்க பரிபூர்ணமான சுகம் பெறும்படி, அந்த அவர்கள் காண்கிற எகிப்தினை திரும்பி அவங்க காணாதபடிக்கு உங்களுடைய ஒருமன மன்றாட்டு ஜெபம் அவர்களுக்கு அந்த தெய்வீக சுகத்தை பெற்று தரட்டுமே. அந்த கரிசனை உங்களுக்குள்ளே வெடித்து கிளம்பட்டுமே. இப்படி சிறிதும் பெரிதுமான அற்பமான விஷயங்களுக்காக, அழிந்து போகிற விஷயங்களுக்காக கூட ஒருமனப்பட ஆரம்பிங்க பார்ப்போமே. அழியாத விஷயங்களுக்காக ஒருமனப்பட தேவன் உங்களை எடுத்து பாவிப்பார். ஓ யா ரபல ரபகமோ சிவரபல ரபல பலபரதி அது ரபல ரபல லிதாம்பனமனன் யா ரபல ருக்க ரப ஷபரபல ரபல பல ரேத்தரோ கரபல ரபல பஷபரபல ரபல. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருக. தேவன் ஆண்டவரே நம்முடைய அற்புத தொடுதல், நம்முடைய அற்புத விரலின் செயல், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் ஆண்டவரே வல்லமையான நோக்கம் ஒவ்வொரு பெண்ணை ஆண்டவரே ஆட்கொள்வதாக, ஒவ்வொரு சகோதரி ஆட்கொள்வதாக. ஓ லாத ஹைரகன லம்ஷான மனன் யாலல தியாங்கரபல ரூபா ரலியாங்கர கதியாக்கரபல ரூபு ஷபதியாத்திரபல ரபல. ஸ்தோத்ரிங்க 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 ஸ்தோத்ரிங்க. ஸ்தோத்ரம் 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 பா ஸ்தோத்ரம். Oh God, have mercy Lord Jesus. தேவனே பிரகாசம்ல மனக்கண்கள் தாங்க. ஓ ரீ ரகர லியாங்கர பல ரபல பல ரிகல யாத்திர பல ரபல பரப ஷிபிரி பிக்க பரபல. ஓ ராதானா ஷிகர பல ரபல பர ரியந்துர பல ரபல பல பர. Jesus Jesus Jesus. ஏற்பட்ட யாராவது சுருக்கமாய் கருத்தாய் ஸ்தோத்திரிங்க.